السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. قال نبينا صلى الله عليه وسلم اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. وقال أيضا الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். உம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரப்பியுல் ஆகிர் மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்திற்கு அடுத்த மாதம், வலிமார்களின் நினைவு கூறக்கூடிய மாதமாக ரப்பியுல் ஆகிர், இரண்டாம் வசந்தம் என்று சொல்லப்படக்கூடிய அரபி மாதங்களிலே ரபியுல் ஆகிர் மாதத்திலே வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய ஹைராத்துக்களையும் பரக்காத்துக்களையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை சோதனை கூடமாகத்தான் அமைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் உலகத்தை படைத்து அந்த உலகம் இந்த மனிதர்களின் சோதனை களம் என்பதாக சொல்லுவான். எதுவரை என்று சொன்னால், அவன் இறந்து போகும் வரை அவன் இந்த உலகத்தில் போராட்டத்துக்கு மத்தியில் தான் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் நாமெல்லாம் 2 வருட காலங்களாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்று 2 பேர்களும் மோதிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காசாவிலே மக்கள் மிகவும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறைந்தது 22 மாதங்கள் தொடர்ந்து அடிக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் உயிர்கள் எல்லாம் சூறையாடப்படுகிறது. இஸ்ரேல் நடத்தி வரும் ஈவு இரக்கமற்ற மனித படுகொலைகள் உலகம் முழுவதும் உள்ள மூமின்கள் பெரும் கவலையை உண்டாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் வெகு தூரத்திலே விரைவிலே இஸ்ரேலுக்கு பாடம் கற்பிப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த பாலஸ்தீன மக்களை அல்லாஹ் காப்பாற்றுவான் என்பதிலே அந்த மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது அவர்களின் சொல்லின், அவர்களின் செயல்களின் நமக்கு நன்றாக தெரிகிறது. நாடு முழுக்க மனிதனுக்காக வேண்டி, இஸ்லாமிய சொந்தங்களுக்காக வேண்டி அவர்கள் துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள் என்பதற்காக வேண்டி நாடு முழுக்க முஸ்லிம் சமுதாயம் அவர்களுக்காக வேண்டி கரங்களை ஏந்தி பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்து மஸ்ஜிதுகளிலேயும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் குன்னூத்தே நாசிலா ஓதப்பட வேண்டும் என்று ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக மாநில சபையின் சார்பாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.
குனூத்தே நாசிலா எதற்கு ஓதப்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்ற நேரத்திலே சுபுகு தொழுகையில் இரண்டாவது ரக்காத் ருக்குவை போகிவிட்டு மீண்டும் எழுந்து நிலையில் நிற்கின்ற நேரத்திலே இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்படுகின்ற தொல்லைகள், துன்பங்கள், இன்னல்கள், கஷ்டங்கள், இவைகளுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்கால கட்டங்களிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற துஆக்களை செய்திருக்கிறார்கள். அதற்கு பேர் தான் குனூத்தே நாசிலா என்று சொல்லப்படுகிறது. சோதனைகள் வருகின்ற நேரத்திலே அந்த சோதனைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுவது, இதற்கு பேர் தான் குனூத்தே நாசிலா என்று சொல்லப்படுகிறது. இது எல்லா நபிமார்களுடைய குணங்களிலே சிறந்த குணமாக இருந்தது. படைபலம் இல்லை, பணபலம் இல்லை, எதிலேயுமே நமக்கு பலம் இல்லாத ஒரு நேரத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்தில் நாம் பயன்படுத்த வேண்டிய துஆவின் பலத்தின் மூலமாக குனூத்தே நாசிலாவை ஓத வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். நபிமார்கள் கேட்பார்கள், கடைசி நிமிடம் வரை அல்லாஹுவின் உதவி நமக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு கேட்பார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு கடைசி நிமிடங்கள் வரை வெற்றி இல்லாமல் கடைசியாக வெற்றியை அல்லாஹ் தரக்கூடியவனாக, அல்லாஹுவின் உதவியை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை வரலாறுகள் நமக்கு நிறைய நினைவூட்டி காட்டப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறுகள் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், நாட்டினுடைய அரசனின் மூலமாக துன்பங்கள் கொடுக்கப்பட்டது, மக்களுக்கு மத்தியிலே துன்பங்கள் கொடுக்கப்பட்டது, பெற்ற தாய் தந்தையினுடைய மூலமாக அவர்களுக்கு துன்பங்கள் கொடுக்கப்பட்டது, நாட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள், வீட்டை விட்டு வெளியாக்கப்பட்டார்கள், ஊரை விட்டு துரத்தப்பட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்பதற்காக வேண்டி அவர்கள் ஒரு நெருப்பிலே அவர்களை நெருப்பு குண்டத்தில் போட்டு அவர்களை அழித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அந்த நேரத்தில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசந்து போகவில்லை, தோய்ந்து போகவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் அவரிடத்தில் வந்து சொன்னது, நாங்கள் உதவி செய்கிறோம். மலக்குமார்கள் எல்லாம் அன்று சொன்னார்கள், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் 2 மலைக்கு மத்தியிலே அனைவரை நாம் அழித்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். ஹஸ்புனல்லாஹ், அவர்கள் சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தை தான், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள். நிஅமல் வக்கீல், அவனே எனக்கு தீர்ப்பு செய்யக்கூடியவன். நிஅமல் மௌலா, அவனே எனக்கு தலைவன், சிறந்த தலைவன். நிஅமன் நசீர், அவனே எனக்கு உதவி செய்யக்கூடியவர்களில் சிறந்தவன் என்ற வார்த்தையை மட்டுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைக்கு உதித்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னதின் காரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கடைசி தருணம் நெருப்பு குழிக்குள்ளே தூக்கி போடுகிறார்கள். அது வானம் உயரம் வரை அதனுடைய அனல்கள் எரிந்து கொண்டிருக்கிறது, ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய முடிகள் எல்லாம் கரைந்து விடுகிறது. அதன் பக்கத்திலே நின்றாலே அனல்கள் பறக்குகிறது. இந்த நிலையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்பு குண்டத்திற்குள் போடப்பட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதும் என்ற வார்த்தையை சொன்னார்கள். அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னது உள்ளத்தில் இருந்து, அல்லாஹ் எனக்கு போதும் என்ற ஒரு வார்த்தையை சொன்னதின் காரணமாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போடப்பட்ட அந்த நெருப்பு குண்டம் பூஞ்சோலையாக மாறியது என்பதாக வரலாறு. அல்லாஹ் குர்ஆனிலே அதை சொல்லுகிறான். பர்தன் சலாமன் என்று சொல்லுகிறான். அது பூஞ்சோலையாக மாறி குளிர்ச்சி மிக்கதாக மாறி போனது என்பதாக அல்லாஹ் வரலாறுகளிலே சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, இந்த வார்த்தையை பயன்படுத்திய நபிமார்களுக்கு அல்லாஹ் ஈமானின் ஒளியை அதிகப்படுத்தினான் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான சோதனையிலே அல்லாஹுவை அழைத்ததின் காரணமாக அவர்களின் ஈமான் பெருகியது, ஈமான் ஒளி பெற்றது, ஈமான் அதிகமானது என்பதாக சொல்லப்படுகிறது. இதே நிலவரம் தான் இன்று பாலஸ்தீனத்திலே நடந்து கொண்டிருக்கிறது.
பாலஸ்தீனத்திலே சிறு பிள்ளைகள், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகள், வயோதானவர்கள், நோயாளிகள், பெண்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதும் என்று சொன்னார்கள். உலகமே அவர்களை நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. யாருமே ஒன்றும் சொல்லவில்லை. பாலஸ்தீனத்திலே நடக்கின்ற கொடுமைகள், காசாவிலே நடக்கின்ற கொடுமைகள், ஹம்மாஸிலே நடக்கின்ற கொடுமைகளை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கண்கள் கூட கலங்கவில்லை. பல சோதனைகளை சந்தித்துக் கொண்டு மனம் தளராமல் அவர்கள் மீண்டும் அல்லாஹ்வைத்தான் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சோதனைகள் தொடர்ந்து வரும். இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் சோதனையை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பான். அது நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆனால் அந்த சோதனையிலே கடைசியாகத்தான் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அதற்கு உதாரணங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் உதவி கடைசியிலே வரும் என்பதாக சொன்னார்கள். அகழிப்போர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழ் போர் நடத்தினார்கள். மதீனாவை சுற்றி பள்ளங்கள் தோண்டி, அகழ் தோண்டி விட்டு மதீனா மட்டும் நடுவிலே இருக்கிறது. எதிரிகள் புறப்பட்டு வருகிறார்கள். ஏன் இந்த போர் நடந்தது என்று வரலாறுகளை புரட்டுகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யூதர்களும் ஒப்பந்தம் எடுத்திருந்தார்கள். அந்த யூதர்கள் ஒப்பந்தத்தை மீறியதின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை நாடு கடத்தினார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை நாடு கடத்தியதின் காரணமாக நாடு கடந்து சென்ற அந்த யூதர்கள் நேராக மக்காவிற்கு சென்றார்கள். மக்காவிலே சென்று குறைஷிகளை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள், அரபியர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள். 10,000 பேர்களை ஒன்று சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து அவர்களை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு புறப்பட்டு வந்தவர்கள் தான் அந்த நாடு கடத்தப்பட்ட யூதர்கள். 10,000 பேர்கள் எதிரிகளை திரண்டு வருகிறார்கள் என்ற செய்தியை பெருமானாருக்கு தாமதமாக கிடைக்கிறது. எதிரிகள் உங்களை தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யாரை நாடு கடத்தினீர்களோ அந்த யூதர்கள் நிறைய குறைஷிகளை சேர்த்து கொண்டு உங்களை அடிப்பதற்காக வேண்டி மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி வருகின்றார்கள் என்ற செய்தி பெருமானாருக்கு தாமதமாக கிடைக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே மஷூரா செய்கிறார்கள். ஆலோசனை கூட்டம் போடப்படுகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன செய்யலாம்? எதிரிகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இருப்பதோ 3000 பேர் அல்லது 700 பேர், இவ்வளவுதான் இருக்கிறோம் நம்ம மதீனாவில். ஆனால் அவர்கள் 10,000 பேர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 1/3 பங்கு கூட இல்லை. எதிரிகள் நம்மை விட 3 பங்கு விட மேலானவர்களாக இருக்கிறார்கள். வந்தால் நம்மை அழித்து விடுவார்கள் நிச்சயம். அது என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கூட்டம் போடுகின்ற நேரத்திலே சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், பாரசி நாட்டைச் சேர்ந்த மஜூசியான நெருப்பு வணங்கியாக இருக்கக்கூடிய சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மஷூரா கொடுக்கிறார்கள். நாயகமே, மதீனாவை முழுக்க பள்ளம் தோண்டி விடுவோம், மதீனாவை சுற்றி பள்ளங்களை தோண்டி அகழ் தோண்டி விடுவோம் நாயகமே, எதிரிகள் நம்மை வந்து தாக்க முடியாமல் ஆகி விடுவார்கள் என்று இரவும் பகலுமாக எதிரிகள் வராமல் இருப்பதற்காக வேண்டி வயிற்றிலே கல்களை கட்டிக்கொண்டு செங்கல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும், ஏழை சஹாபாக்களும் மொத்தமாக அவர்கள் பள்ளங்களை தோண்டி கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நெடிய நாட்கள் பள்ளங்களை தோண்டி முடித்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளங்களை தோண்டி முடித்ததற்கு பின்னால் எதிரிகள் வந்து விடுகிறார்கள். எதிரிகள் வந்து அப்பொழுதும் விடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிக்க வேண்டும், பெருமானாரை அவர்களை கொன்றுவிட வேண்டும், அவர்களுடைய இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்ற
அவர்களின் கெட்ட எண்ணங்களின் மூலமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? அகலினுடைய அந்த தூரத்திலிருந்து மதீனாவிற்கு அம்புகளை எய்தார்கள், ஈட்டிகளை எய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிரில் இருந்து அவர்களுக்கு பதில் கொடுத்தார்கள். ஆனால் அவர்களிடத்திலே ஈட்டிகள் அதிகமாக இருந்தது, இஸ்லாமியர்களிடத்திலே எதுவுமே இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளத்திற்குள் இறங்க முடியாமல் இருந்த எதிரிகள் பள்ளத்தினுடைய அந்த பகுதியிலே இருந்து கொண்டு முஸ்லிம்களை தாக்கிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு கணம் வந்தது, அது கடுமையான தாக்குதல்கள் ஏற்பட்டது. எப்படி ஹம்மாஸிலே தாக்கப்படுகிறதோ, எப்படி பாலஸ்தீனத்தில் தாக்கப்படுகிறதோ, கடுமையான தாக்குதல்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. முஸ்லிம்கள் எங்குமே போக முடியாத அளவிற்கு அவர்களை சுற்றி வளைத்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பான், நம்மை அல்லாஹ் நமக்கே போதுமானவன். வனியாமல் வக்கீல், தீர்ப்பு செய்யக்கூடியதிலே மிக நல்லவன் அல்லாஹ். வனியாமன் நசீர், உதவி செய்வதிலேயே மிக நல்லவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு அகலுடைய தோல் அந்த போர்க்களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போர் 1 மாத காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 1 மாத காலங்களாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஹம்மாஸிலே 22 மாத காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 2 வருடங்களை தொடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இஸ்லாமியர்கள் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள், யூதர்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அமெரிக்காவை போன்ற நிறைய நாடுகள் எல்லாம் அதற்கு சப்போர்ட்டாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அமைதியாக இருப்பான் அல்லாஹ். சபா என்ற ஒரு காற்றை அனுப்பினான். சபா என்ற ஒரு காற்றை அனுப்பினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்காவினுடைய காஃபிர்கள், அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை மட்டும் தனியாக அடித்து செல்வதாக புயல் காற்று சபா என்ற காற்றை அனுப்பி எதிரிகள் விரண்டோடி விட்டார்கள். இதே போன்றுதான் நடக்கும். ஹம்மாஸிலேயும் பாலஸ்தீனத்திலேயும் அடி வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களின் உள்ளங்களிலே ஈமான் அதிகமாக போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தில் எப்படி ஈமான் அதிகரித்ததோ அது போன்று அவர்கள் என்ன அடி வாங்கினாலும் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற வார்த்தையை தான் இன்று சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை, சின்ன பெண்கள் வரை எல்லோரும் அந்த வார்த்தைகளை தான் ஹம்மாஸிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்திலே இந்த வார்த்தைகள் தான் அதிகமாக புகழப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நபிமார்களுக்கு இதுதான் பழக்கம். நெருக்கடி இஸ்லாமியர்களுக்கு வந்தால், நபிமார்களுக்கு நெருக்கடிகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் தொல்லைகளும் அவர்களுடைய கழுத்தை நெருக்கும் அளவிற்கு, உயிரை கொள்ளும் அளவிற்கு வந்தாலும் அவர்கள் ஒரு பொழுதும் அல்லாஹுவை மறக்க மாட்டார்கள். அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற வார்த்தையை அவர்களின் உள்ளங்களில் இருந்து உதிக்கப்படுகிறது. அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருந்தான் என்பது வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது. அகல் போர்க்களத்திலே அப்படித்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களிலே பார்த்து சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். அவர்களிடத்திலே எந்த ஆயுதங்களும் இல்லை. ஆனாலும் நெருக்கடிக்குள்ளே ஆக்கப்பட்ட நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களோடு கூடியிருந்த 3000 சஹாபாக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நமக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் 10,000 பேர்கள் இருக்கிறார்கள், 3 மடங்கு விட அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் நம்மை செய்து விடலாம், ஆனால் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் நமக்கு போதுமானவன் என்ற வார்த்தையை சொன்னதால் அல்லாஹ் சபா என்ற புயலை கொண்டு எதிரிகளை அல்லாஹ் அந்த கூட்டத்தை காற்றிலே அடித்து கொண்டு போனான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதாக வரலாறு. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்களுக்கு சபா என்ற காற்றை கொண்டு வெற்றியை கொடுத்தான். அதே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தபூர் என்ற ஒரு காற்றை கொண்டு ஆது கூட்டத்தாரை அழித்தான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டுமொத்தமாக இந்த முஸ்லிம்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே சஹாபாக்களின் ஈமான்களை உயர்த்தி கொண்டு வந்தார்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாலஸ்தீன மக்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிற யூதர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் லட்சோப லட்ச முஸ்லிம்களுடைய வாயிலே பாலஸ்தீனத்திலே அடி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய, ஹம்மாஸிலே அடி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி தங்களுடைய வாய்களிலே துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? பணம் இருக்கலாம், படைபலங்கள் இருக்கலாம், இறை பலம் வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லவா அந்த மூமின்களுக்கு. அந்த வார்த்தைகளை தான் அந்த இஸ்ரேலிலே தாக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முந்திய காலத்திலிருந்து யூதர்கள் துரோகிகள் தான். முந்திய காலத்திலிருந்து யூதர்கள் தேச விரோதர்கள் தான். எல்லோருக்குமே அவர்கள் விரோதிகள் தான். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அவர்கள் விரோதிகள் தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொன்னார்கள். அதனால் தான் துக்ளக் எல்லாம் யூதர்களை கொன்று குவித்த வரலாறுகள் நாம் படித்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைத்தவர்களும் யூதர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பனு சுரைகா குலத்தைச் சேர்ந்த லபீர் என்று லபீதி பின் அஸ்லம் என்று சொல்லப்படக்கூடியவன் சூனியம் வைத்தான் என்று சொல்லப்படுகிறது. எப்படி சூனியம் வைக்கப்பட்டது என்று சொன்னால், பெருமானாரே தங்களுடைய வார்த்தையில் சொன்னார்கள், நான் மனைவியோடு சேர்ந்தது போன்று இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் சேர்ந்ததில்லை. நிலைமைகள் எல்லாம் பெருமானாருக்கு மாறி போனது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நிலைமையில் இருந்தவர்கள் மாறினார்கள். தாங்கள் சொன்னதை அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது நடந்திருக்காது, ஆனால் நடந்ததாக சொல்லுவார்கள். நான் மனைவியோடு சேர்ந்தேன் என்று சொன்னால் அவர்கள் மனைவியோடு சேர்ந்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். இந்த நிலைமைக்கு பெருமானார் வந்தார்கள். ஒரு நாள் கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமாட்டிலே ஒரு மலக்கும் கால் மாட்டிலே ஒரு மலக்கும் என்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதருக்கு செய்வனை வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற நேரத்திலே, யார் வைக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற நேரத்திலே பெயர்களிலிருந்து அவனுடைய குலத்திலிருந்து சொல்லப்படுகிறது. யூதர்களில் தான் பனு சுரைகா குலத்தைச் சேர்ந்த லத்தீப் பின் அஸ்லம் என்று சொல்லப்படக்கூடிய லபீத் பின் அஸ்லம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதன் தான் வைத்திருக்கிறான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயலிழக்க வைத்திருக்கிறான். அதை எப்படி எடுப்பது என்பதை பற்றி கனவிலேயே மலக்குமார்கள் பேசிக் கொள்கிறார்கள். அது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு கிணற்றிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாலடைந்த கிணற்றுக்குள்ளே பள்ளம் தோண்டி பெருமானாரை உருவத்தை செய்து பெருமானாரின் உருவத்திலேயே நிறைய துளைகள் போட்டு அதிலே ஆணிகள் எல்லாம் அவர்கள் குத்தப்பட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு போய் அங்கே அந்த பெருமானாரினுடைய உருவத்தின் படத்தை ஒரு பொம்மையை செய்து கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறது. வைத்ததன் மீது கல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுக்க வேண்டும். அதை எடுக்குகின்ற நேரத்திலே நீங்கள் இந்த சூறாக்களை ஓத வேண்டும் என்பதையும் அவர்கள் கனவிலேயே சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் கொடுத்தவர்களும் யூதர்கள் தான். கைபர் போர்க்களத்துக்கு போய்விட்டு பெருமானார் திரும்புகின்ற நேரத்திலே பெருமானார் அவர்கள் நபிதானா இல்லையா என்று சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ஒரு யூத பெண் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு விருந்துகள் கொடுக்கிறாள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு சாப்பிடுகிறார்கள், அதிலே மாமிசம் வைக்கப்படுகிறது. பெருமானார் அதை எடுத்து ஒரு வாயை எடுத்து வைத்தார்கள். அந்த மாமிசம் பேசியது, நாயகமே சாப்பிடாதீர்கள், இதிலே விஷம் வைக்கப்பட்டிருக்கிறது, சாப்பிடாதீர்கள் என்று மாமிசம் பேசிய உடனே பெருமானார் தூக்கி எறிந்தார்கள். பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி சாப்பிட்டார், அதே இடத்தில் இறந்து போனார் என்பதாக வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றிலிருந்து பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் இருந்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகளாக விரோதிகளாக இருந்தவர்கள் யூதர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு வந்தார்கள். இயேசுநாதர் என்று சொல்லப்படக்கூடிய, ஜீசஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்காக வேண்டி துரத்தி கொண்டு வந்தவர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி கொண்டார். ஆனால் யார் துரத்தி கொண்டு வந்தார்களோ அவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவமாக மாற்றிவிட்டார். துரத்தி கொண்டு வந்தவர்களே சந்தேகப்பட்டு யார் ஈசா, இவர்தான் ஈசா என்று பிடித்து அவர்களை சிலுவையில் அடைந்து விட்டார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 வயதிலேயே சுவனம் சென்று விட்டார்கள். அவர்கள் கடைசி கியாமத்துடைய நாட்களிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே 33 வயதிலே வருவார்கள், திருமணம் முடிப்பார்கள். ஆனால் அவர்கள் நபியாக வரமாட்டார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக வருவார்கள், தஜ்ஜாலை கொல்வார்கள். கண்ணியமானவர்களே, இவைகள் எல்லாம் ஆகிரத்தின் மறுமை நாளை எதிர்நோக்கக்கூடிய கியாமத்தினுடைய அடையாளங்களிலே உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக வேண்டி முழு முயற்சி செய்தவர்கள் யூதர்கள். முஸ்லிம்களுக்கு சோதனைகள் அதிகமாகிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு பசி, பட்டினி, தண்ணீர் தடை, மருத்துவம் தடை, அவர்களுக்கு காற்றோட்டம் இல்லை, அவர்களை இன்னல் படுத்துகிறார்கள், இம்சைப்படுத்துகிறார்கள், இப்படியெல்லாம் அவர்களை சிரமப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பாலஸ்தீனத்தில் நடக்குகின்ற நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், தஜ்ஜால் வருவான், இது போன்ற ஒரு கஷ்டங்கள், சூழல்கள், கஷ்டம், நெருக்கடிகள் எல்லாம் வரும். தஜ்ஜால் வருகின்ற நேரத்திலே 3 வருடங்கள் விளைச்சல் இல்லாமல் போய்விடும், மழை இல்லாமல் போய்விடும், மிருகங்கள் எல்லாம் செத்து போய்விடும், மனிதர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் சாப்பிடுவதற்கு கஷ்டப்படுவார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் கஷ்டப்படுகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி வந்தால் தஜ்ஜால் வருவான், தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் இவ்வளவு கஷ்டங்கள் வரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே, தஜ்ஜால் வருகின்ற நேரத்தில் பசி, பட்டினி, பஞ்சம் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள் அல்லவா? பசி, பட்டினி, பஞ்சங்கள் வரும் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? மழை நின்று போகும் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? வேளாண்மைகள் எல்லாம் விளையாமல் போய்விடும் என்று சொன்னீர்கள் அல்லவா? அப்பொழுது மூமின்கள் இருந்தால் அவர்களுக்கு என்ன உணவு என்று கேட்டார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே. சஹாபாக்கள் இடத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன மூமின்களுக்கு அந்த நேரத்திலே உணவு என்று கேட்கின்ற நேரத்திலே அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமின்களின் உணவு தஹ்லீல் என்று சொன்னார்கள், தஸ்பீஹ் என்று சொன்னார்கள், தக்பீர் என்று சொன்னார்கள். கடுமையான சோதனைகள் வருகின்ற நேரத்திலே அவர்களுக்கு தஹ்லீல் இருக்கும், லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதுதான் அவர்களின் உணவாக இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடுமையான சோதனைகள் வருகின்ற நேரத்திலே, பட்டினியாக இருக்கின்ற நேரத்திலே மூமின்களுக்கு உணவு என்ன? தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ், அதுதான் அவர்கள் உணவு என்று சொன்னார்கள். தஹ்மீத் என்று சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ். இவைகள் தான் மூமின்களுக்கு கியாமத் நாள் நெருக்கத்திலே, தஜ்ஜால் வருகின்ற நேரத்தில், கடுமையான சோதனைகளும் பசிகளும் பட்டினிகளும் வருகின்ற நேரத்திலே மூமின்களின் உணவு இதுதான் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜால் வருகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமின்களுக்கு மலக்குகளின் உணவு கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள்.
தஜ்ஜால் வருகின்ற காலங்களிலே மூமின்கள் இருப்பார்களேயானால் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படுவது மலக்குமார்களுக்கு உணவு என்னவோ அதுதான் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கேட்ட சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே மலக்குமார்களுடைய உணவு என்ன என்று கேட்டார்கள். தக்பீர், தஹ்லீல், தஸ்பீஹ் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார்களுக்கு உணவில்லை, ஊனும் இல்லை, உறக்கமும் இல்லை, அவர்களுக்கு இச்சையும் இல்லை. அவர்கள் அல்லாஹ் சொல்வதை மட்டுமே செய்வார்கள், அல்லாஹ் சொல்லாததை செய்ய மாட்டார்கள். நமக்கு நேர் மாற்றவங்க. அல்லாஹ் சொன்னதை செய்ய மாட்டோம் நாம், அல்லாஹ் சொல்லாததை செய்வோம் நாம். அல்லாஹ் எதை செய்ய வேண்டாம் என்று நம்மை சொல்லுகிறானோ அதைத்தான் நாம் செய்வோம். வட்டி வாங்க வேண்டாம் என்று சொன்னால் வாங்குவோம், தொழுக வேண்டும் என்று சொன்னால் தொழ மாட்டோம். இதுதான் நம்முடைய நிலைமை. ஆனால் மலக்குமார்கள் சொன்னதை செய்வார்கள், ஏவனதை செய்வார்கள், ஏவாததை செய்ய மாட்டார்கள். அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், தூக்க மாட்டார்கள். அவர்களுக்கு உணவுகள் என்னவென்று சொன்னால் அவர்கள் உணவு தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மட்டுமே அவர்கள் உணவாக கொள்வார்கள். இந்த உணவுகள் தான் தஜ்ஜால் வருகின்ற நேரத்திலே மூமின்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய ஹமாஸிலே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்புனல்லாஹ் என்ற வார்த்தைகள் தான் அவர்களின் உணவுகளாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கோடியிலே கஷ்டப்படுகின்ற மூமின்களுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒன்று குனூத்தே நாசிலா. அவர்களுக்காக வேண்டி நீங்கள் ஃபரடான தொழுகையிலே துஆ செய்யுங்கள். குனூத்தே நாசிலா, நீங்கள் சுபஹு தொழுகையிலே இரண்டாவது ரக்காத்திலே நீங்கள் இமாம் அவர்கள் ருக்கு சென்று விட்டு திரும்பும் நிலைக்கு வந்ததற்கு பின்னால் இரண்டு கைகளை ஏந்தி அல்லாஹும்ம ஹ்தினா ஃபீமன் ஹதைத் வாஃபினா ஃபீமன் ஆஃபைத் وتولنا فيمن توليت وبارك لنا فيما آتيت وقنا شر ما قضيت فإنك تقضي لا يقضى عليك ولا يذل من واليت ولا يعز من عاديت என்ற துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னா நஜாலுக ஃபீ நுகூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம் என்று ஓதுவார்கள். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அந்த துஆக்களை அவர்கள் ஓதுவார்கள். பின்னாலே இருக்கக்கூடியவர்கள் சத்தமாக ஆமீன் சொல்வார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களங்களிலே நடக்கின்ற நிலைமைகளிலே இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுகின்ற சஞ்சலங்கள், சங்கடங்கள், கஷ்டங்கள் வருகின்ற நேரத்திலே ஒரு மாத காலங்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்பது ஹதீஸ்களில் ஆதாரங்களாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தமிழகம் முழுக்க, ஏன் இந்தியா முழுக்க எல்லா பள்ளிகளிலேயும் இந்த குன்னூத்தை நாசிலாவை சுபுகுக்கு பின்னால், சுபுகுடைய தொழுகையிலே இரண்டாவது ரக்காத்திலே ருக்குவுக்கு பின்னால் நின்ற வண்ணமாக தொழுகையிலேயே துஆ செய்வார்கள் இமாம். அதற்கு பின்னால் நின்று ஆமீன் சொல்லி நம்முடைய சகோதரர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அல்லவா, அவர்களின் சஞ்சலங்களை தீர்ப்பதற்காக வேண்டி இந்த கரங்களை ஏந்தி துஆ செய்ய வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பெருமானார் செய்தார்கள். 70 ஹாஃபிஸ்களை நாங்கள் இஸ்லாத்தை கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி, குர்ஆனை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி யூதர்கள் 70 ஹாஃபிஸான சஹாபாக்களை அழைத்து கொண்டு போய் ஒரே இடத்திலே வைத்தவர்களை கொன்று விட்டார்கள். அதற்காக வேண்டி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிக்காக வேண்டி பெருமானார் ஒரு மாத காலங்கள் இந்த துஆவை ஓதினார்கள், குனூத்தை நாசிலாவை ஓதினார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையிலே மாநில ஜமாத் உலமாவின் சார்பாக நம் அனைவர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் காசாவிலே கஷ்டப்படுகின்ற நம் இஸ்லாமிய சொந்தங்களுக்காக வேண்டி, பாலஸ்தீனத்திலே துன்பத்திலும் துயரத்திலும் வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹாஃபிஸானவர்களுக்காக வேண்டி, அங்கேயும் அதிகமான ஹாஃபிஸ்கள் அங்குதான் இருக்கிறார்கள். அடிபட்டு இறந்து போகக்கூடியவர்களும் ஹாஃபிஸ்கள் தான். சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் ஹாஃபிஸ்கள் தான், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் தான். ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த 70 ஹாஃபிதுகளுக்கு துஆ செய்தார்களோ அது போன்று நாமும் காசாவிலே கஷ்டப்படக்கூடிய, பாலஸ்தீனத்திலே கஷ்டப்படக்கூடிய அந்த
முஸ்லிம்களுக்காக வேண்டி துஆ செய்து யாரெல்லாம் அவர்களை கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அழிவை தர வேண்டும் என்பதை, பத்துவா செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருட்கொடையால் பாலஸ்தீனத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, காசாவிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, ஹம்மாஸிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும், இளைஞர்களையும், குழந்தைகளையும், தாய்மார்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று துஆ செய்வதோடு இவர்களை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல்களை அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் அழித்து விட வேண்டும் என்று துஆ செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காலம் முழுக்க முஸ்லிம்களுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையாக்க வேண்டும். துஆ செய்ய வேண்டும், இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் முஸ்லிம்களுக்கு அடிக்கப்படுகின்ற நேரத்தில் நம்முடைய ரத்தங்கள் கொதிக்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம்கள் கூட நரகத்திற்கு போகக்கூடாது என்று அவர்கள் கொண்ட மிகப்பெரிய ஆசைதான் இந்த ஒரு ஆசை. அதைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லிக் கொடுத்தார்களோ அதன்படி நடப்போம். அதுபோன்று இன்றையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் ஹம்மாஸிலே கஷ்டப்படக்கூடியவர்களுக்கும், பாலஸ்தீனத்திலே சிரமப்படக்கூடியவர்களுக்கும், காசாவிலே அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக வேண்டி தினந்தோறும் துஆ செய்வோம். அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி எதிரிகளை அழித்து ஒழித்து விடுவான் என்ற துஆவை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காலம் பூராவும் மக்காவிற்கு சென்று ஹஜ்ஜைகளையும் உமராக்களையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, காலங்கள் பூராவும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாகவும் கனவிலேயும் சென்று சலாம் சொல்லக்கூடியவர்களாக, பெருமானார் அதற்கு நமக்கு கனவிலே பதில் சொல்லக்கூடிய பாக்கியசாலிகளாக, காலம் காலமாக களிமாவோடு வாழ்ந்து காலம் காலமாக களிமாவோடு மடியக்கூடியவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து.